நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் ஆராதனை அங்கீகரியும் ஐயா. எங்களை நடத்தி செல்லும், எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும். உங்கள் நாமத்திற்கு மகிமைப்படட்டும். உங்கள் சித்தத்திற்கு, உங்கள் ஆளுகைக்கு எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேனை அதிபன் நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம் துதியும் கணமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்தே மகிழ்வோம் என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கணமும் மகிமையுமே. சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கணமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்தே மகிழ்வோம். அதை அறிந்தே மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். நாம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கச்சோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கச்சோராய் விட்டுவிடேன். என்றுரைத்தம்மை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். நாம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இல்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல. இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும்
கோட்டை தகத்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகத்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சியார் பறிப்போம், துதி சாட்சியார் பறிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை மூச்சும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை திரை மூச்சும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா. மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனஞ்சார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனஞ்சார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை தகத்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகத்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சியார் பறிப்போம், துதி சாட்சியார் பறிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அவர் நாமத்திற்கே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் துதி மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே அக மகிழ்வோம், அதை அறிந்தே அக
ஹalleluya ஹalleluya. அவர் ஜெயம் எடுத்த தேவன், நம்மை ஜெயமாய் நடத்துகிற தேவன். ஆமென் ஆமென் ஹalleluya. இந்த காலை வேளையில் இன்னொரு பாடலை பாடுவோம். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் முருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம் என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் முருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் முருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதமூச்சினாலே, அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதமூச்சினாலே, என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன், என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மாலை என் நிறைவா, நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மாலை என் நிறைவா. எந்த துணை நீர் என்னை அறிவீர், எந்த பாரம் தாங்கிடுவீர், எந்த துணை நீர் என்னை அறிவீர், எந்த பாரம் தாங்கிடுவீர். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. ஆமென். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே, உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை
வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். மெய் விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீர். மெய் விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீர். அன்பு தயவு ஞானம் பொறுமை இன்னும் கிருபை தருளும். அன்பு தயவு ஞானம் பொறுமை இன்னும் கிருபை தருளும். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேலை செவி சாய்த்தீர். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேலை செவி சாய்த்தீர். இந்த உதவி என்று மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்று மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே எந்த மேன்மை சிலுவையல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்த மேன்மை சிலுவையல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன். உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அடைந்தேன். உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்த இயேசுவே உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். ஹalleluya ஹalleluya. நாம் பாடின பாடலின் வரிகள் இப்படியாக சொல்கிறது. கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தீர் கூப்பிடும் வேலை செவி சாய்த்தீர். இந்த உதவி என்றும் மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். நம்ம எப்போல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்போல்லாம் அவர் நமக்கு பதில் அளிக்கிறார். அப்படி தானே? ஒரு சில உதவிகள் மனிதர்களால் செய்ய முடியாது. மனிதர்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையில், எந்த பாதாளத்தில், எந்த ஆழத்தில், எங்கே இருந்து, எந்த சூழ்நிலையில், எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையில் என் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எந்த இடம், எதுவும், யார், என்ன, எதுன்னு பார்க்காம நமக்காக இறங்கி பதிலளிக்கிற தேவன். ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த உதவி என்று மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த ஒரு வரிகளை மட்டும் இன்னொரு விசை நாம் பாடி அடுத்த பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தீர் கூப்பிடும் வேளை
செவி சாய்த்தீர், கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தீர், கூப்பிடும் வேலை செவி சாய்த்தீர். இந்த உதவி என்றும் மறவேன், இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவேன், இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், பராபரனே சரணம். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு பாடல் ஒன்றை பாடுவோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹalleluya. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போது பாடி
அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹalleluya. நம்ம இருக்கிறதான இடங்களில் அந்த காலை வேளை கொஞ்ச நேரம் எழும்பி நின்று தேவனை ஆராதிப்போம். அவர் நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் முகத்தை உமக்கு நேராக திருப்புகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த இரவெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல் காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே, காண்பவரே, ஹalleluya, ஹalleluya. எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தின் காரியங்களை நன்கு அறிந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் காரியங்களை விசாரிக்கிற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு சகாயராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு உதவி செய்யும் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. அந்த காலை வேளையில அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? வேத வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இந்த காலை வேளையில நாம் அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென். எங்களுடைய போகிலும் வரத்திலும்
விபத்திலும் பாதுகாத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு எல்லாம் நிறைவாய் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் பலவீனத்தினின்று எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை வேளையில நல்ல ஜீவன் சுக பலத்தோடு உங்க சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்க வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு குறைவில்லாமல் நம்மை காத்து வந்தாரே அதற்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தாரே. நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து இந்த காலை வேளையில ஜீவனோடு வைத்திருக்கிறார் அல்லவா. ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன் துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே இன்னொரு பேச சொல்லுமா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன் துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில்தானே களி கூறுவேன்.
தெய்வமே, உம்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கிறோம் ஐயா. நேசிக்கிறேன் என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, மாயே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, போதுமையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, இயேசுவே, உம்மையே கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன், துதிப்பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஸ்தோத்தரிப்போம் ஐயா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையென்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையென்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் அணைக்க முடியாதையா.
வர்ணிக்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஒரு 2 நிமிடங்கள் எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு இருதயத்தோடு ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் 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 பா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திர இயேசப்பா, ஸ்தோத்திர இயேசப்பா, ஸ்தோத்திர இயேசப்பா, ஸ்தோத்திர இயேசப்பா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பா. எங்கள் தெய்வமே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஐயா. நீர் மீதியான நேரங்களில் எங்களோடு இடைப்படுவீராக, இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வீராக. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காலை வேளையில் ஸ்தோத்திர பலியிட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. உங்கள் கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஆராதனை அங்கீகரித்துக் கொள்வீராக, எங்களையும் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யாவரும் நின்றவிடமாக 34ஆம் சங்கீதம் 1லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நான் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1லிருந்து 12ஆம் வசனம் வரை. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இதய கண்களை திறந்துடலாமேன் சுவாமி. சங்கீதம் 34ஆம் அதிகாரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். தேவன் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கால வேளையில் தேவ சமூகத்தில் கடந்து வரும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளில் புது கிருபை நம்ம மேல் ஊற்றப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மளை வழிநடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மளை போஷிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்களை வேலெடுத்து பாதுகாப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நம்முடைய கிராமங்களில் எல்லாம் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக என்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய கிருபை நம் மேல் அதிகமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று அவர் சொன்னார். கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது நன்மை நாம் புசிக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டுகிறார். நம்முடைய ஆத்மாவை செழிக்கும்படியாய் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே வாசியுங்கள் அந்த 34ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. அல்லேலூயா. சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படும்போது எந்த குறையில்லாதபடி தேவன் நம்மளை பாதுகாக்கிற நல்ல ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்னன்னா, தீமையை விட்டு விலகுகிறது, தீமையாய் தோன்றுகிற யாவை விட்டு விலகுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் நம்முடைய வாயை பாவத்திற்கு ஒப்பு கூடாதபடி, நம்முடைய கண்களை ஒப்பு கொடுக்காதபடி, நம்முடைய சிந்தனையை ஒப்பு கொடுக்காதபடி, நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்காதபடி நாம் கர்த்தருக்கு பயந்து அந்த தீமை விட்டு நாம் விலகும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை கீழே வசனம் பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு நன்மையும் குறைபடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். நாம் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய கிரியைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருபோது நம்மளை விட்டு விலகுகிற தேவனும் அல்ல. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது உண்மையாகவே நாம் அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ள வார்த்தைகள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அவர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் ஒரு கற்பனை புத்தகம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை கதாபாத்திரமும் அல்ல. அவர் இந்த உலகத்தில் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக பாவத்தில் விழுந்த மனிதனை, அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவமும் சாபமும் அந்த மனிதனை தொடர்ந்து வந்தபடினால அந்த பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பி நம்மளை ரட்சித்தார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கும் போது நாம் அவருக்கு பயந்து அனுதினம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு அப்போ நம்ம என்ன செய்வோம்? பேய்க்கு பயப்படுவோம், நோய்க்கு பயப்படுவோம், மனுஷனுக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டோம்? யா சொல்லுவோம், அவர் இறக்கம் உள்ளவர் இல்லையா? அதில் இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி நடுவே உலாவும் போது அக்கினி சேதங்கள் ஒன்றும் வராதபடி
பாதுகாக்கிற நல்ல தேவன், அவரே பட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் ஜனங்கள் எங்கெங்கெல்லாமும் ஓடுதாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும்போது அவருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமா? ஐஸ்வர்யத்தை தரும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுறது என்னது தரும்? வாசிங்க. அந்த 24ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. இந்த 24, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ரெண்டாவது, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாரா? அவன் விரும்புகிற காரியம் என்னத்தை அவன் விரும்பணும்னா, வாசிங்க அந்த 23ஆம் வசனத்துடைய பின்பகுதி. புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. அப்போ ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். அப்போ உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தினுடைய ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் வருது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய பாவங்கள் கழுகப்படும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறவராயிருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நாம் விரும்புகிற காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். அதுக்கு ஒரு வாசிங்க 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னத்தை பெருக பண்ணுமா? ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கிற வியாதிக்கு கணக்கே இல்லை. பாருங்க, உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த வியாதியிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ மோசே எத்தனை வயது உள்ளவனாக இருந்தான்? நான் இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட மோசே எத்தனை வயசு உள்ளவனாக இருந்தான்? பைபிளே நீங்கள் வாசிக்க வேண்டிய எதுக்கோ காட்சி பொருள் மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. 120 வயது வரைக்கும் இருந்தான். எத்தனை வயசு? அவன் பலன் என்ன செய்யலையா? குறுகல. அவன் கண் பார்வை என்ன செய்யலை? மங்கள. அல்லேலூயா. அப்போ பாருங்க, 120 வயது வரைக்கும் அவன் நல்ல புஷ்டியாக இருந்தான். அப்போ தேவனுக்கு பயப்படுதல் ஒரு ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. ஆமாம், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நாம் ஜெபிக்கும் போது பாருங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த 28 மேல் பகுதி பாருங்க, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியை தருகிறார். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆமாம். ஏதோ நம்ம பாஸ்டர் சொல்கிறாரு, அதனால நம்ம ஆமேன்னு போடுறோம். ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெரியுமா தெரியாதா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
அப்போ நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதபடி கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ உண்மையாகவே பாருங்க, பேதுருக்கு நாட்கள் குறிக்கப்பட்டுச்சு. அவன் எது குறிச்சும் பயப்படல. சரி, கீழே அதுக்குள்ள வசனத்தை வாசிங்க. 29 மேல் பகுதி. கர்த்தரின் வழி அரண். அரண்னா என்னது? ஒரு பாதுகாக்கிறது. அரண், அரணிப்பான இடம். அரண்னா இப்போ எதிரி நாட்டுக்காரன் நம்மக்கிட்ட வரான்னா நம்ம சுற்றி வேலி அடைச்சி அரண் போட்டிருப்போம், யாரும் உள்ள வராதபடி. இதே போல் நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அரணாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 30 வசனத்துடைய மேல் பகுதி வாசிங்க. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. அல்லேலூயா. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு பயப்படும் போது வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ தேவனை அறிகிற அறிவு, தேவனுக்கு பயப்படுதல் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவன். கடைசியில் ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த 10ஆம் அதிகாரத்தை, அந்த 34ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது நன்மை வருகிறது, நீடித்த நாட்கள் வருகிறது, நித்திய ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நாம் கர்த்தருக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை செழித்தோங்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தெய்வம் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு நல்ல பலனை தருகிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நாம் நல்ல ஒரு பெரிய நம்ம ஆயுசு நாட்களை கூட பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு எல்லா கலக்கங்களையும் மாற்றுகிறார், ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். எந்த கலக்கமும் நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது பிரச்சனை வருமா? வரதான் செய்யும். அதான் சொல்ல, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ராஜ்யங்கள் அசைக்கப்படலாம், ராஜாக்கள் அசைக்கப்படலாம், சூழ்நிலைகள் அசைக்கப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவர்கள் நீங்களும் நானும் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபைகளை தேவன் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அப்படி முழங்கால் படிப்படியும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஐயா ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக்கப்படும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படும்போது ஆண்டவரே எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படும்போது தீமை விட்டு விலகச் செய்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்களுடைய இருதயங்களில் இருக்கணும் ஐயா. பொல்லாப்பை விட்டு விலகணும் ஐயா. தீமையாய் தோன்றுகிற ஆண்டவரே காரியத்தை விட்டு நாங்கள் விலகணும் ஐயா. எங்களுடைய வாய்களை காத்து கொள்ளுவீராக. எங்கள் கண்களுக்கு ஆண்டவரே கழிக்கும் போடுவீராக. எங்களுடைய செவிகளை விருத்த தரிசனம் உண்டாகட்டும் ஐயா. எங்களுடைய வாய் விருத்த சேதனம் உண்டாகட்டும் ஐயா. எங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் உண்டாகட்டும் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட நடக்கிற ஒரு மேலான அனுபவத்தை தருவீராக.
ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரெட்டிப்பாய் நீர் ஆசீர்வதிங்க ஐயா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் போடாத அளவுக்கு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். நெருக்கங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா பலவீனங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டிந்து கொள்கிறோம் ஐயா. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வயதெட்டிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கண் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்பஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கிராமங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்கள் பிரியமானவர்கள் இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் பண்ணுற பிள்ளைகள், ஆண்டவர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வேலைக்காரர்களை கொடுப்பீராக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. வீடுகள் வாங்கத்தக்க ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்பட கிருபை பாராட்டுவீராக. தேவையெல்லாம் சந்திப்பீராக. நெருக்கத்தை மாற்றுவீராக. அனுதினம் பிள்ளைகளை வழிநடத்துவீராக. வேலைக்கு சொல்லுகிற பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வாகனத்தில் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்து கொள்ளுவீராக. எல்லா தீமையிலிருந்து விலக்கி ரட்சிப்பீராக. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வரப்போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிற எங்கள் பிரியமான ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற, சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஐயா. உன்னுடைய பூரண கிருபைக்குள்ள வழிநடத்துறதுக்குள்ள ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிக மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து கிருபையினால் இறக்க முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல. ஆமாம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தத்தை ஐக்கியம், அந்யோன்யமும் அவர் வருகை மட்டும் நம்மளோட எப்பொழுது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் கர்த்தர்.